ஹலோ கைஸ், இப்போ ட்ரிப்பில் டே 2 கண்டினியூஷன் தான் இது. தாசிக் ஜர்மீன் அப்படின்ற இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்தாவே ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடும். அவ்வளோ பிளேசஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கை லேடரில் தான் வந்திருந்தோம். ரெயின்போ கலரில் நிறைய லேடர் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டோம். ஸோ செம்ம வெயில் அன்னைக்கு தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஒரு கேஃப்குள்ளே தான் போகலான்ட்டு இருந்தோம். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த சைட்டே நாங்கள் போகலை. பிள்ளைங்களாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க, பட் கூட்டிகிட்டு போகல, செம்ம காஸ்ட்லி உள்ளார. ஸோ இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த கேஃப்குள்ளே போகலான்ட்டு இருந்தோம். இந்த வாண்டுங்களெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல். ஸோ இந்த கேஃப்குள்ளே போயிடலாமா. வியூ பாயிண்ட்டு சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். இந்த கேஃபில் நிறைய பாண்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு காயின்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் எனக்கு தெரியல. வந்த உடனே நானும் பாண்ட்டை தேடினேன், பட் அந்த பாண்ட்டெல்லாம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. சரி அப்படின்னு அப்படியே கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க வியூலாம் பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி மேலெலாம் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்தளவுக்கு மேலெலாம் போகலை, எல்லாருக்குமே டயர்டாக இருந்துச்சு, வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த பாண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. அதில் காயின் போகிறதுக்காகவே வீட்டில் நிறைய காயின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா அதை காடியிலே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே யாரா போய் கீழே போய் எடுத்துகிட்டு வரது அப்படின்ட்டு இருந்த காயினை வாண்டிங்கில் வச்சு போட வச்சாச்சு. ப்ரேயர் பண்ணி போடுங்கன்னு சொன்னது தான் போதும். என்ட்ரியானா இன்னும் ப்ரேயராக பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜொஹானா தான் தெரியாதா, என்ட்ரியானா என்ட்ரியில் என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணணும்னு சொல்லி நிற்கும். ஸோ எல்லாரையும் ஒரு வழியாக காயின்லாம் போட வச்சுட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பிள்ளைங்களை மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட்.